கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இந்த நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த ஜூலை மாதம் முழுவதிலும் கர்த்தர் நம்மை அழகாய் நடத்தி வந்தார். நம்மை கண்மணி போல பாதுகாத்து கொண்டார். எல்லா நாளிலும் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு அனுகூலம் செய்து அருமையாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எனவே இந்த நாளிலே நாம் தேவனை மனதார ஸ்தோத்தரிப்போம், நன்றி செலுத்துவோம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிறது. அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்வோமானால் அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் எப்படி இருப்பாராம்? அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காண்பிக்கிற அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. தேவன் உண்மை உள்ளவர். பிரியமானவர்களே, சங்கீதம் 100 சொல்லப்படுகிறது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று எழுதியிருக்கின்றது. அதனோடு கூட சங்கீதம் 146:6வது வசனம், கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர், அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் என்று எழுதியிருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல கூட உபாகமம் 7:9 அதைத்தான் அழகாய் இங்கு மோசே தம் ஜனத்திற்கு சொல்லுகின்றார். கர்த்தர் மட்டும் அவர் எப்படிப்பட்டவரா? அவர் உண்மையுள்ள தேவன், உண்மையை காக்கிற தேவன். நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒன்று, அவரிடத்துல நம்ம அன்பு கூர்ந்து. நல்லா அந்த லைனை நீங்கள் அண்டர்லைன் போட்டு வச்சுக்கோங்க. தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது நாம் தேவனை முழு மனதோடு நேசிக்க வேண்டும், அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். பிரியமானவர்களே, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும். இதுதான். இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? யோசித்து பாருங்கள். நீங்கள் அவங்க பிள்ளைகள் உங்களை நேசிக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க இல்லையா? அன்பு கூறணும். நம்ம பெற்றெடுத்த நம்ம பிள்ளைகள் நம்ம இடத்துல அன்பு கூறணும்னு நம்ம எதிர்பார்க்கின்றோம். அவங்க அன்பு கூறாமல் நம்ம அவர்களை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கி வைக்கும் பொழுது நம்மை நேசிக்காமல் மறந்து போனால் நம்முடைய இருதயம் எப்படி வேதனைப்படுகிறது? பெற்றோருடைய இருதயம் எப்படி வேதனைப்படுகிறது? யோசித்து பாருங்கள். நம்ம அப்படி மன வேதனைப்படுவது அது நல்லது கிடையாது. அதே போல் நம்மை ஜெனிப்பித்த கன்மலை தேவனே நம்மை ஜெனிப்பித்திருக்கின்றார் இல்லையா? அந்த பூமிக்கு வருவதற்கு நம்ம என்ன தவம் செய்தோம்? நம்ம ஒரு பிரயாசமும் படலை. ஆனால் நம்மையோ அவர் ஒளிப்பிடத்தின் மறைவிடங்களில் அழகாய் நம்மை உருவாக்கி இந்த பூமியிலே பிறக்க செய்து வாழ வைக்கின்றார். நம்மை ஜெனிப்பித்த கன்மலை அவர். நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் இல்லையா? உலக தோற்றத்திற்கு முன்னமே நம்மை தெரிந்து கொண்டவர். அப்போ அப்படிப்பட்ட தேவனை நாம் நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். அதை அவர் எதிர்பார்க்கின்றார். அன்பு கூறுவதுனா என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும், அவருடைய கற்பனைகளின்படி நடக்க வேண்டும். அதுதான். இப்போ நம்முடைய பிள்ளைகள் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு நமக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததுன்னா நமக்கு அவங்க மேலே கோபம் வருமா? கோபம் வராதா? யோசிச்சு பாருங்க. நான் சொல்கிறத கேட்க மாட்டேன் என்கிறார்களே என்று சொல்லி கோபப்படுவீங்கல்ல உங்கள் பிள்ளைகள் மேலே. அப்போ உங்கள் வார்த்தைகளின்படியே நடக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளை எவ்வளவு நேசிக்கிறீங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும், அவங்களுடைய வாழ்க்கைக்கு இன்னும் நம்ம என்ன செய்யணும் என்று சொல்லி எவ்வளவு நீங்கள் திட்டம் போட்டு அவங்களுக்கு உண்மை உள்ளவர்களாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும்னு உண்மையுள்ளவர்களாக கிரியை செய்கிறீங்க அல்லவா? அப்போ அதை பார்க்கிலும் 10, 1000 கோடி மடங்கு நம்முடைய ஆண்டவர் அதிகம். அவர் நம்மை அப்படி பார்க்கின்றார். அவர் உண்மையுள்ள தேவன். நம்ம அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனையை கை கொண்டால் மட்டும் போதும். நமக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? அவர் உண்மையுள்ளவராக இருந்து உடன்படிக்கையையும் தயவையும் 1000 தலைமுறை மட்டும் காக்கிறவராக இருக்கிறார். 1000 என்றால் பாருங்கள், நம்ம கற்பனையே செய்ய முடியாது இல்லையா? நம்ம
பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள், அது வரைக்கும் தான் நம்மளால் சொல்ல முடியும். அதற்கு பின்பு உள்ள தலைமுறைகளை நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவரோ அதையும் தாண்டி 1000 தலைமுறை மட்டும் பார்த்து அவர் நமக்கு செய்த உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு நல்லவர். நாம் சந்தோஷமாக நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளின்படி வாழுவோம். இதைவிட வேற என்ன இருக்குது நமக்கு இந்த உலகத்தில்? கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதியில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, இந்த மாதம் முழுவதையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து அருமையாக நடத்தி வந்தீர். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம் ஐயா. இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் உம்மிடத்திலே முழுமனதோடு அன்பு கூர்ந்து உமது கற்பனைகளை கை கொண்டு வாழ கிருபை செய்வீராக. நீர் 1000 தலைமுறை மட்டும் உண்மையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.